கள்ளக்குறிச்சி அருகே மணிமுத்து அணையில் சட்டவிரோதமாக மணல் திருடப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் சிவபிரகாசம். அவருடன் பேசலாம். வணக்கம். மேலும் விவரம். அண்ணா அண்ணன் பேர் என்ன ஊர்ண்ணா? அண்ணா ஐயப்பனுங்களா? எந்த ஊர்ண்ணா? இல்லைண்ணா, இவங்க நம்ம என்ன மண் எடுக்கிறதுன்னு அனுமதி கொடுத்துருக்காங்க? ஏன்னா நம்ம இந்த பார் மண், கிராவல் மண் இதெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆழமாக அழுறாங்க. இவர் நம்ம எடுக்க வந்தால் எடுக்காத அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. எடுக்காதுன்னா நம்ம வேலையை என்னென்ன பண்ணுறோம்? நம்ம வீடியோ தான் எடுக்கிறோம். நம்ம எடுக்காது இருங்க. என்ன பிரச்சனை சொல்லுவாங்க? பர்மிட் போட்டு தான் ஓடுறாங்க. என்ன பர்மிட் போடுறீங்க? இல்லைண்ணா, நம்ம வந்துட்டு இங்கே மண் வந்துட்டு அல்றதா தொடர்ந்து அந்த பகுதி மக்கள்லாம் புகார் தெரிவிச்சுன்னே இருக்கிறாங்க. அது இல்லைண்ணா. அண்ணா அண்ணன் பேர் என்ன ஊர்ண்ணா? அண்ணா ஐயப்பனுங்களா? எந்த ஊர்ண்ணா? இல்லைண்ணா, இவங்க நம்ம என்ன மண் எடுக்கிறதுன்னு அனுமதி கொடுத்துருக்காங்க? ஏன்னா நம்ம இந்த பார் மண், கிராவல் மண் இதெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆழமாக அழுறாங்க. இவர் நம்ம எடுக்க வந்தால் எடுக்காத அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. எடுக்காதுன்னா நம்ம வேலையை என்னென்ன பண்ணுறோம்? நம்ம வீடியோ தான் எடுக்கிறோம். நம்ம கள்ளக்குறிச்சி அருகே மணிமுத்து அணையில் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாசம். சிவபிரகாசம், வணக்கம். தற்போது அங்கு மணல் திருட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்திருக்கிறது. தற்போது நிலவரம் அங்கு எப்படி இருக்கு? இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? முழு விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணிக்கு துறைக்கு சொந்தமான சுமார் 160க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளது. அதே போன்று கோமுகி அணை, மணிமுத்தா அணை என்ற 2 அணைகள் உள்ளது. இந்த பகுதிகளில் சட்டவிரோதமாக அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர், காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை, வருவாய்த்துறை ஆகியவர்களுக்கு அதிகாரிகளுக்கு பணம் லஞ்சமாக கொடுத்துவிட்டு அவ்வப்போது திட்டமிட்டு லாரிகள் மூலம், ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மண் கடத்தல் மற்றும் வண்டல் மண் என்று சொல்லிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய கிராவல் மண், செம்மண் கடத்தல் சம்பவமானது தொடர்கதையாகவே உள்ளது. இந்த நிலையில் இது குறித்து பொதுமக்கள் அவ்வப்போது கனிம வளத்துறைக்கும், வருவாய்த்துறை, காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று குறிப்பாக இந்த மணிமுக்தா அணை மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பகுதிகளில், அதாவது எந்த விதமான அனுமதியும் இன்றி அந்த பகுதி சட்டவிரோதமாக 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் 3 ஜேசிபி இயந்திரங்கள் பயன்படுத்தி அந்த பகுதியில் தொடர்ந்து லோடாக கிராவல் மண்கள் அள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்து நமது நியூஸ் சார்பாக அங்கு செய்தி எடுக்க சென்ற பொழுது அதை கண்ட அந்த லாரி ஓட்டுநர்கள் மற்றும் ஜேசிபி ஓட்டுநர்கள் மண் அள்ளுவதை அப்படியே விட்டுவிட்டு அந்த பகுதியில் இருந்து ஜேசிபி மற்றும் லாரிகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நாம் அங்கு செய்தி எடுக்க சென்ற போதும் அங்கு இது போன்று மண் கடத்தல் நடப்பதை செய்தி எடுக்க கூடாது என மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவமும் அங்கு நடைபெறுகிறது. அதாவது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெட்ட வெளிச்சமாகவே தொடர்ந்து அனைத்து பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரிகள் மற்றும் டேம்களிலும் இங்கு நாள்தோறும் திட்டமிட்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள உள்ளூர் அரசியல்வாதிகள் தொடர்போடு இங்கு மண் கடத்தல் மற்றும் கனிம வளங்கள் கடத்தல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் புகார் அளித்தும் கனிம வளத்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாகவே செயல்படுவதே இதற்கு மிக முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. எனவே இந்த கனிம வள கொள்ளை, குறிப்பாக இந்த மண் கடத்தல், மணல் கடத்தல் உடனே தடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கு வண்டல் மண் பெறுவதற்கு அனுமதி பெற்றுவிட்டு அந்த பகுதிகளில் செம்மண் கடத்துவது, கிராவல் மண் கடத்துவது, அதனை கடத்தி கொண்டு அதாவது விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாமல் மற்ற பயன்பாடு, வீடு கட்டுவது, சாலை அமைப்பது, இது போன்று பல்வேறு பயன்பாடுகளுக்கு அதிக விலைக்கு, அதாவது 10,000, 20,000, 30,000 என லோடு கணக்கில் விற்பனை செய்யக்கூடிய சம்பவமானதும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடனடியாக இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபடும் கும்பல் மீது குறிவைத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.